ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆர்ஆர்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான பூரண கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இது. என்னோடய வியூவர்ஸ் ஒருத்தர் சிவகாமி அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், ஒன்று கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து அச்சு வச்சு செஞ்சது, இது வெறும் அச்சு இல்லாமல் செஞ்சது. ரெண்டையுமே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்போ இதுவும் நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நிறைய பூரணம் தான் நிறைய இருக்குது, மாவு கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க இந்த பூரணத்தை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் கடையில் தான் மாவு வாங்கியிருக்கேன். இந்த மாவை வச்சு தான் செய்ய போகிறேன். 1/2 kg இது வாங்கினா வந்து இந்த அச்சு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த அச்சுலேயும் வச்சு செஞ்சு காட்டுறேன், அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அப்புறமா வந்து 2 கப்பு துருவல் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருந்தா அதுக்கு 1 கப்பு மட்டும் வெல்லம் போதும். பாருங்கள், இந்த மீடியம் சைஸ் தேங்காய் தான் ஒன்று துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் தான் இது. ஒரே ஒரு தேங்காய் தான் நிறைய மாதிரி தெரியுது. அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், நெய் சேர்க்கும் போது காட்டுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். கலரெல்லாம் மாறிடக்கூடாது. நம்ம இதில் வதக்கும் போது நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தான் வதக்கி விட்டுறேன். வதக்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு, ஈரப்பதம் போயிடுச்சு. அதாச்சும் ஃபுல்லாக ட்ரை ஆகலை, ஈரப்பதம் போயிடுச்சு, அவ்வளோதான். கலரும் சேஞ்ச் ஆகலை. இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது, வந்து நெய்யோட கலர் அது. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற 1 கப் வெல்லம், 2 கப்பு தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா இது நல்லா இந்த வெல்லம் வந்து கருகிடும். கருகிட்டு நம்மளுக்கு இந்த பூரண பதம் கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சமாக நான் இலாச்சி பவுடர் போட்டுட்டு நான் சிம்மில் வச்சு வதக்கி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் வியூவர்ஸ், வெல்லம் கரைக்காமல் அப்படியே தான் போட்டிருந்தேன். ஒரு 3 மினிட் தான் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி பூரணம் செய்கிறதுக்கு. ஈஸியாக நம்மளுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சி அவ்வளோ மணமாக இருக்குது. நீங்கள் செஞ்சால் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே ப்ராசஸ் நீங்கள் சர்க்கரையிலையும் செய்யலாம். தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி தான் தேங்காய் போட்ட உடனே 2 கப்பு தேங்காய் துருவல்னா 1 கப் சுகர் சேர்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே வெல்லம் எல்லாம் உருகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். பாருங்கள், நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் மாவு பிசையணுன்னா விரிவான பாத்திரம் பெருசாக எடுத்துக்கணும். அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக மாவு நான் மீதமாக வச்சுக்கிட்டு, ஒரு வேளை நம்மளுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் மாவு மீதம் வச்சுட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பு மட்டும் சேர்க்காம நம்மளுக்கு பூரண விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெறும் சுடு தண்ணி தான். இதில் வந்து பச்சை தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது. நம்ம பார்த்து பக்குவமாக நம்ம பிசைஞ்சிட்டோன்னா, இந்த மாவு பிசைகிறது தான் இதில் வேலை. மாவு நம்ம அழகாக பிசைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் பூரணம். பாருங்கள், இப்போ சுடு தண்ணி தான் சேர்க்க போகிறேன். நம்ம சுடு தண்ணி சேர்க்கும் போது அது நெய்யெல்லாம் மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு, தண்ணிக்கு அளவெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு பக்குவமாக நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ தேவைப்படும். மொத்தமாக சுடு தண்ணியில் பிசையும் போது நம்மளுக்கு மாவு வடிப்பு வராமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே இப்போ நம்ம சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொள்ளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வந்து மாவு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சா இந்த சுடு தண்ணியிலே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிசையும் போது காட்டுறேன். கொஞ்சம் நேரம் நான் இப்போ மூடி வைக்க போகிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சுருந்தேன். மாவு அந்த ஹீட்லேயே வந்து இன்னும் நல்லா வந்துடுச்சு. நல்லா பிசுப்பாக நல்லா இருக்குது. இப்போ வந்து சும்மா கொஞ்சம் நேரம் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது.
கை தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிளறியே விட்டுட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தண்ணி போடாமல் நான் சுடு தண்ணியிலே நம்ம பிசைறி வச்சுருந்தேன். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சிட்டு இருக்கேன். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ க்ரீம் மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. மாவு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம எந்தெந்த ஷேப் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக உட்காருது ஷேப்பு. அவ்வளோதான், இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அச்சில் போட போகிறோம். பிளாஸ்டிக் ஆயிலோட பிளாஸ்டிக் கவர் இதை வச்சு தான் இதை செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டு அச்சு இல்லாமல் செஞ்சு காட்டுறேன். அச்சு வச்சு செய்கிறதுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடும். நம்ம அச்சு இல்லாமல் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. கையிலே தட்டிக்கலாம். இது அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ இது மாதிரி இருக்குது. மாவு வெண்ணெய் மாதிரி இருக்குது. பாருங்கள், அச்சு இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு தட்டிக்கணும். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாக இல்லாமல் தட்டிக்கணும். இப்போ நம்மளுக்கு சென்டரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூரணம் வச்சிடலாம். இந்த பூரணம் சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோதான். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேப்பரை நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி புஷ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு அழகாக எங்கேயுமே விரிசல் வராமல் அழகாக வந்துடும். இவ்வளோ பெருசாக வேணாம், நம்மளுக்கு சின்ன சின்னதாக வேணும்னாலும் நம்ம சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். இதில் சும்மா டிசைன் பண்ணணும்னா வெறும் பிளெயினாக வேணாம்னா டிசைன் பண்ணோன்னா இந்த ஓரமாக இருக்கிறது இப்படி நம்ம கட் பண்ணிட்டா இது ஒரு டிசைன் ஆகிடுது. பாருங்கள், இது ஒரு டிசைன். இதே மாதிரி நம்ம இருக்கிறதெல்லாம் நான் அடுத்த டிசைன் காட்டுறேன். இது ஒரு டிசைன், அச்சு இல்லாமல் பண்ண டிசைன். பாருங்கள், அச்சு இல்லாமல் பண்ண டிசைன். இது அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் பண்ணிவிட்டு இதிலே சென்டரில் நம்ம கொஞ்சம் வச்சிடலாம். வச்சுட்டு திருப்பம் நம்ம இந்த பேப்பரை அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள், நம்ம அப்படியே ரோல் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோன்னா ஷேப் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது செஞ்சதுக்கப்புறம் ஸ்பூனோட பேக் சைடு எடுத்து சும்மா இப்படி நம்ம பண்ணோன்னா டிசைன் வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இது ஒரு டிசைனு. பாருங்கள், இது ஒரு டிசைனு. இப்போ நடுவில் வச்சுருக்கேன், ரவுண்டாக பண்ணியிருக்கேன். திரும்ப கையில் எடுத்துகிட்டு நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். இது பால்ஸ் ஷேப் தான். இதில் இந்த ஷேப்பும் கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு டிசைன். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இப்போ அச்சு வச்சு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த அச்சு சைஸுக்கு நான் தட்டி விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த பேப்பர்லேருந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக பூரணம் வைக்கணும். ஏன்னா இது அச்சு ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம அதிகமாக வச்சோம்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான். இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு டிசைன் நம்மளுக்கு அச்சில் வந்துடுச்சு. அச்சில் செஞ்சது ரொம்ப அழகாக இருக்குது டிசைனு. பாருங்கள், அச்சில் செஞ்சது நெட் டிசைன் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எல்லார் வீட்லேயும் இந்த ஜல்லி பாத்திரம் இருக்கும். இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி இட்லி துணி போட்டுட்டு நம்ம செஞ்சதெல்லாம் இப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடலாம். ஒரு செட்டு வச்சிடுறேன். இந்த செட்டு வேகிறதுக்குள்ளே இன்னொரு செட்டு நான் செஞ்சிடுறேன். பாருங்கள், ஒரு விரிவான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 இன்ச் அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த பாத்திரம் வச்சிடணும். நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா கொதிச்சு அது ஆவி இந்த தண்ணி இது மேலெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, ஃப்ளேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 10 மினிட் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஆவி போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டு கரெக்டாக 10 மினிட்டில் எடுத்துடலாம். 10 மினிட்டில் வெந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இது வச்சு 10 மினிட் ஆகிடுச்சு. மாஷாஅல்லாஹ்
சூப்பராக வந்திருக்கு. நல்லா பாருங்கள், நல்லா வெந்தது நல்லா தெரியுது உங்களுக்கு. ஒன்று கூட விரிசல் விடலை. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆவி கொஞ்சம் அடுகின உடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இருக்கிறது எல்லாமே இப்படியே செஞ்சுட்டு நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஒரு செட்டு எடுத்தாச்சு, அடுத்த செட்டு வச்சுருக்கேன். இது வந்து எல்லாமே வந்து டோட்டலாகவே பாதி மாவு தான். நம்ம பிசைஞ்ச 1/2 kgயில் பாதி தான் பண்ணியிருக்கேன். பாதி மாவு உருண்டை அப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பசங்க வந்ததுக்கப்புறம் செய்யலான்னு சொல்லிவிட்டு இப்போ இதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான பூரண கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிட்டேன். அச்சு வச்சு செஞ்சது, அச்சு இல்லாமல் செஞ்சது, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.